இப்போ திருப்பி நான் வரேன். இவ்வளவு சிறப்பானது ஒரு கல்வி, ஒரு அப்துல் கலாம் தமிழ் பள்ளி இங்கே அமைத்துக்கிட்டு, இப்போ இவங்கெல்லாம் பேசுனாங்க, இங்கே அமைத்துக்கிட்டு இவ்வளவு நல்லா சிறப்பு செய்து கொண்டு பொழுது நம்ம விஷம்னு வருத்தப்படணுமா அப்படின்ற ஒரு கேள்வியையும், ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு பிரச்சனைகளை எப்படி ஒன்று கூடினோம், அவ்வளவு பெரிய இதை எப்படி சாதித்தோம் என்று அவர்கள் பேசியதையும் கேட்கும்போது நீங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இப்போ வெள்ளம் வந்த போது எவ்வளவு ஒருங்கிணைத்து, அதாவது இந்தியாவிலே அந்த மாதிரி சரித்திரம் கிடையாது. தமிழகத்திலே நாமெல்லாம் அவ்வளவு பேர் ஒன்று கூடி ஒன்றா சேர்ந்து அந்த நல்ல விஷயத்தை கவர்மெண்ட் எதுவும் இன்வால்வ் ஆகாம தனிப்பட்ட மக்களே சேர்ந்து செஞ்சுக்கின்ற அந்த மாதிரியான சிறப்பு இதில் கிடையாது. அதே போல இப்போ ஒரு கசிவு ஒன்று நடந்தது மெரினா பீச்சில், கெமிக்கல் கசிவு ஒன்று நடந்தது. அதை சுத்தப்படுத்துனதும் டோட்டலி வாலண்டரி ஆபரேஷன் தான். இந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பு நடக்குகின்ற பொழுது நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்றால், இதெல்லாம் மைனாரிட்டி தான். இன்னும் நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றது. நான் குறிப்பாக என்ன சொல்வேன் என்று சொன்னால், நாம் பாரம்பரியத்தை, நாம் இலக்கியத்தை நன்றாக நாம் புரிந்து கொண்டால், அதாவது அதை புரிஞ்சுக்கணும், நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போதான் தமிழுடைய புற்காலம். 1000 ஆண்டு, அதாவது ஜாதியெல்லாம் வருவதற்கு முன்னால் போனால்தான். நான் 15 நாடுகளுக்கு மேலே நான் போயிருக்கிறேன். குறிப்பாக நான் சைனாவில் கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கெல்லாம் அதிகமாக நான் பயணம் போயிருக்கேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நான் வளரும் போது ஒரு பெரிய சித்தாந்தம், ஒரு சிறப்பான சித்தாந்தம் நினைச்சேன். ஆனால் பிராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னா, அதோட ஒரு தப்பான ஒரு தேரி எதுவுமே இருக்க முடியாது. அந்த நாடுகள்லாம் போகும்போது கற்றுக்கிட்டு இருக்கேன். சைனாவுக்கு போகும்போது குறிப்பாக அங்கே வாழ்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிக உன்னதமான மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3-4 முறை சைனாவில் டாக்ஸி டிரைவர் தப்பா என்னை ஒரு இடத்துக்கிட்டு போயிட்டு மீட்டரை கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் ஒரு டூரிஸ்டாக இருந்தால் கூட என்னை நல்ல இடத்துல கொண்டு போய் சேரும். எப்படி இந்த மக்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க, ஏன் நம்ம நாட்டில் நல்லவங்களா இல்லைன்னு சொல்லுகின்ற பொழுது இந்த ஜாதி நம்மளை அவ்வளவு கெடுத்து வைத்திருக்கின்றது, நம் சமுதாயத்தை சீரழித்து வைத்திருக்கிறது. இந்த ஜாதியை ஒழிக்க முடியுமா, இன்னைக்கே முடியுமா, அதெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆனால் குறைந்தபட்சம் இந்த ஜாதியினாலே பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நம்புவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஊட்டாதீர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று நம்புகின்ற நம்முடைய பாரம்பரியத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஜாதியில் இருக்கின்ற பெரிய பிரச்சனை இந்த உயர்வு தாழ்வு. 2வது பெரிய பிரச்சனை ஜாப் என்டைட்டில்மெண்ட் அண்ட் ஜாப் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு சில ட்ரேட்ஸ், ஒரு சில துறையில ஒரு சில ஜாதி தான் இருக்கணும்னு சொல்றதும், ஒரு சில கீழ்த்தரமான வேலைகளை ஒரு சில ஜாதியர் மேல திணிக்கிறதும் இந்த ஜாதி இருக்கின்ற கொடுமை. நாம இன்னைக்கே நம்ம ஜாதியை திறந்துருங்க, ஜாதியை மறந்துருங்கன்றது எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் தெரியல. ஆனா இந்த 2 விஷயத்தை ஜாதியிலிருந்து நாம பிரித்தெடுத்து நாம் குழந்தைகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பத்து பண்ண முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோபுரங்களை கட்டும் பொழுது நண்பர்களே, உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் அந்த தஞ்சை பெரிய கோபுரம் தான். அவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தோம். இப்போ இன்னைக்கு பேசும்போது அருந்ததியை பத்தி பேசினாங்க. அருந்ததி நட்சத்திரத்தை திருமணத்துல அருந்ததி நட்சத்திரத்தை போய் பார்க்கின்ற வழக்கம் உண்டு. அது அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பத்தி யாருன்னா தெரியுங்களா? அதை பத்தி யாரா உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? இந்த அருந்ததி நட்சத்திரம் என்னன்னா, அது ஒரு பேர் நட்சத்திரம். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல எல்லாமே ஒரு கோளை சுற்றி இன்னொரு கோள் வரும். ஆனால் இந்த அருந்ததி பேர் அந்த நட்சத்திரம் மட்டும் 2மே ஒருத்தர் சுத்தி வரும். நீங்க சாதாரண கண்ணை பார்த்தா அது அவ்வளோ தெரியாது. டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தா தான் அந்த சுற்றுகின்ற அந்த முறை உங்களுக்கு புரியும். அதுபோல ஒருத்தரை மையமா வச்சு சுத்திட்டு இருக்காதீங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து வாழுங்கப்பான்ற ஒரு காட்டுறதுக்காக
சவுத் இந்தியாவில் மட்டும்தான் அருந்ததி பார்க்க, நார்த் இந்தியாவில் அதெல்லாம் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த டெலஸ்கோப் எல்லாம் இப்போ வளராத நேரத்திலேயே கூட அந்த நட்சத்திர சுற்றலை புரிந்து கொண்டு அதுல வாழ்க்கையா பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பாரம்பரியத்தை புரிந்து கொள்வோம். அதெல்லாம் புரிகிற வரைக்கும் நம்முடைய நிலைமை விஷமே என்று கூறி நல்விதைக்காக அறிவு தேடலை நாடி போவதை சொல்லி நேரமின்மை காரணமாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி முடிக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கை நன்றி திரு பாலகிருஷ்ணன் அவர்களை பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கும் மரியாதை செய்ய அழைக்கிறேன். கோவிந்தராஜன், அமராவதி சின்னக்கண்ணு, அமராவதி பட்டிமன்ற கோஆர்டினேட்டர், எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த ஒரு குரூப்பை சேர்த்து பேச வைக்கிறதே பெரிய விஷயம். மணிமேகலை பாண்டித்துறை, சந்திரசேகர் மணிவாசன், குகன் ராஜா, ஸ்ருதி நரேந்திரநாத், ரம்யா தேவி சுப்பையா, நல்விதை நாட்டுத் தலைவர் ஸ்ரீகாந்த் மாரிக்கண்ணன், முன்னாடி சார் நேரமின்மை காரணமாக ரொம்ப சீக்கிரமாக அடுத்த ப்ரோக்ராம் கொண்டு போக போகிறாங்க. ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸு இவங்க எல்லாம் தூணாக இருந்திருக்காங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு. அப்படியே ஒருத்தரெல்லாம் கூப்பிட்றோம், இருக்கிறவங்களாம் வந்துடுங்க ஸ்டேஜில். அப்படியே நின்று அப்படியே எல்லாருக்கும் ஒரு சின்ன தேங்க்ஸ். ஏன்னா வந்து வாயால் இந்த தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த 8 மணி நேரம் ப்ரோக்ராம் நடத்துறது இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்போ லைட் ஆஃப் ஆன் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் வர முடியுமோ வந்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள நல்லா இருக்கும். ரோசி சாக்ரட்டிஸ், இலக்கிய பிரபாகரன், மோகன திவ்ய லலிதா. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. கார்த்திகேயன் கோவிந்தசாமி, கவிதா கார்த்திகேயன், இன்பராஜா ஜோசப், ஹேமலதா ஜெகநாதன்,
ராதிகா மோகன். இருக்கிறவங்க தூக்கம் வந்தாலும் கொஞ்சம் கைத்தட்டுங்க. மகாலட்சுமி மகேஷ்குமார். நிரஞ்சனா ராம்குமார். அபிராமி ஆனந்த். அனு பாலசுப்ரமணியம். லாவண்யா சண்முகம். அனு பாலசுப்ரமணியம் அவன்கிட்ட அபிராமி. லாவண்யா சண்முகம். மீனாட்சி சுந்தரேஸ்வரி. தரணி ராதாகிருஷ்ணன். ஃபுட் கோஆர்டினேட்டர் ரவிச்சந்திரன் நடராஜன். அமல்ராஜ் பாண்டியன் பெரியசாமி. யாரும் இல்லைன்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் யாரும் இருந்தாலும் எப்படிலாம் வாங்கிருக்கேன். யாரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும்னாலும் ஓகேங்க. மகேன்குமார் ராஜமன்னார். இவரை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். நான் வந்து கம்யூனிகேஷன்ஸ் டைரக்டர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுலேருந்து வந்து டெய்லி நைட்டு ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறாரு. பில் எப்படி பண்ணுறாரு எனக்கு தெரியல. தமிழ் ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் உயிர் மூச்சு வருதான். எல்லாரும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. பட் அதை ஃபினிஷ் பண்ணி அது பல கண்டிஷன்ஸ் போட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்தது தான் மகேஷ்குமார். ஸ்ரீகாந்த் மாரிக்கண்ணு, அமல்ராஜ் பாண்டியன் 2 பேரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். தமிழ் ஸ்கூலில் வந்து அடல்ட் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். அடல்ட் ப்ரோக்ராம்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பல விவாதங்கள் நடக்குது. அதை வந்து டெடிக்கேட்டடாக ஸ்ரீகாந்தும் அமலும் வந்து மொத்தம் 32 வாரங்களும் தவறுதோ இல்லையோ வந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அதனால் பல சண்டைகள் வந்திருக்கு. அது வேற விஷயம். ஸ்ரீகாந்த் அமலும் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் மாரிக்கண்ணு. நரேந்திரநாத் கிருஷ்ணமூர்த்தி. இவர் அடுத்த தூணு. இன்னைக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 7-8 மணி நேரம் அங்கே ஒரே இடத்துல உட்காந்தாரு. இன்னும் வந்து அவர் 2-3 வருஷம் இந்த மாதிரி பண்ணாருன்னா அவர் ஃபியூச்சரில் பைல் ஸ்டெப்பில் வந்தாலும் வந்துடும். ஒரே சீட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு டெடிக்கேட்டட் பேட்ரனுங்க கிருஷ்ணா பாலகிருஷ்ணன். அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால் அவரையும் இன்னைக்கு நாங்கள் மறக்க முடியாது. கிருஷ்ணா பாலகிருஷ்ணன். மேகநாதன் எம் விஸ்வநாதன். பல விஷயங்கள் நீங்கள் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை அவர் பார்த்துருக்காரு. பேனர் கட்டுறது, ஸ்டேஜ் ஒர்க் எல்லாமே, டேபிள் கொண்டு வர்றது, இது எல்லாத்துக்கும் இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேகநாதன் எம் விஸ்வநாதன். சுனில்குமார் ராஜு பக்கத்துல இருக்காரு. அவர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாமே அவர் தான். ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர். இன்னும் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. சில பேர் விட்டு போயிருக்கலாம். பட் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சில இதெல்லாம் ஆர்டர் பண்ணதுங்க வராமல் இருக்குது. சில இது விட்டு போயிருக்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் இருந்து எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் இருக்கிறவருக்கு கைத்தட்டி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபுட் கலெக்ட் பண்ணிங்க. எந்த திங்ஸ் விட்டுருந்தாலும் எடுத்துருங்க. நாளைக்கு எம்சிஏ ஃபங்க்ஷன் இதே ஆடிட்டோரியத்தில் இருக்குது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் எதுவும் கிடைக்காது. ஸோ லைட் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே எந்த திங்ஸ் விட்டுருப்பாங்க தயவு செஞ்சு மறக்காமல் ஒரு 5 நிமிஷம் இருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. நாளைக்கு எந்த திங்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தேங்க்யூ. எல்லாம் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக பண்ணி முடிஞ்சதுக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே செகண்ட் இருந்து எல்லாரும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த செகண்ட் இயர். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் 5th anniversary, 10th anniversary, 15th, 25th anniversary நிறைய செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது உங்கள் சப்போர்ட் எல்லாம் தேவை. ஸோ உமா கைலாசம் good job on your leadership. And Ratna Kumar Ramachandran for everything the school is today. So
தேங்க்யூ. பொறுமையாக இருந்து இவ்வளோ நேரம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கொஞ்ச நாளில் NCTSலேருந்து வில் அனௌன்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ சேஃப் ட்ரைவ் பேக் ஹோம். ஐ திங்க் ஃபுட்டு வாங்கலைன்னா வெளியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். குட் நைட்.